வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம கார்த்தி விரிச்ச வலையில அந்த 2 நபர்களும் நகையை சுருட்டிட்டு போனவங்க சிக்கிக்கிட்டாங்க. அவங்க நம்மகிட்ட நகை இருக்கு, இப்போ இதே ஏரியாவில் போட்டிருக்காங்க, நம்ம நகையை கொடுத்தா ஒரு பவுனுக்கு பழைய நகைக்கு 2000 ரூபா கூடுதல் தராங்க. இதை விட நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடையாது. நம்மகிட்ட இருக்க நகை எல்லாத்தையும் இங்கே கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த 2 நபர்களும் கொடுக்கறதுக்கு வராங்க. நம்ம ராஜா பார்க்குறாங்க, அவங்கள மூக்க உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாமல் சொல்லிடுறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் காளியம்மா தான், எங்கிட்ட எல்லா நகையும் இருக்குது, நாங்கள் சுருட்டிட்டு போனது அவ்வளோத்தையும் மக்கள்கிட்ட கொடுத்துருவோம், இப்போவுமே பஞ்சாயத்துக்கு வாரோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம காளியம்மாவை கோழியை முக்கிறது மாதிரி அமுக்கி அந்த இடத்துல காளியம்மாவுக்கு சரியான நெத்தி அடி கொடுக்க வச்சுறாங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம ராஜா ஒரு ஐடியா யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் எல்லாத்துக்குமே ஒரு நோட்டீஸ் அடித்து வைக்கிறாங்க. இங்கே இந்த இடத்துல லட்சுமினி ஒரு ஃபைனான்ஸ் தாங்க தொடங்கியிருக்கோம். பழைய நகையை கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு பவுனுக்கு 2000 எங்கேயும் கொடுக்காத ஒரு ஆஃபர் 2000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு அந்த இடத்துல அடித்து மக்கள் எல்லாத்துக்கு கையிலையும் போய் சேரும்படியாக நம்ம ராஜா சொல்கிறாங்க. நகையை வச்சுட்டு இருக்க அந்த நகையை சுருட்டிட்டு போன நபர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம நேரடியாக அதில் நிற்கக்கூடாது. நம்மளை கண்டவுடனே அவங்க இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சு ஓடிடுவாங்க. நம்ம மேலே இருந்து பார்க்கலாம், கீழே வேறு நபர்களை விடுவோம் அப்படின்னு 2 லேடிஸ் அப்படி சூப்பராக செட்டப்பில் நம்ம ராஜா ஃபைனான்ஸை ஆரம்பித்து நடத்துறதுக்காக சூப்பராக நிற்கிறாங்க. மாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மயில் என்ன காணலையே வலை விரிச்சு காத்துட்டு இருந்த நம்ம மயில் ராஜாவோட வலையில் அவங்க சிக்கிறதுக்கு அந்த நோட்டீஸ் அவங்க கையில் கிடச்சிது. என்னப்பா இது, நம்மளுக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி நிற்கிது, இந்த நோட்டீஸை பாரு, நம்மகிட்ட இவ்வளோ நகை இருக்குது, இது நம்மகிட்ட காசு தான் கையில் இல்லை, இந்த நகையில் கொடுத்து காசாக வாங்கிறதுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு, 2000 ரூபா பவுனுக்கு இது கிடைக்குது, பழைய நகையை கொடுத்தா இப்போவே நம்ம இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஒரு நபர் களம் இறங்கி வராருங்க. அது வேற லெவல்னு சொல்லலாம். ஏன்னா அதை பிடிக்கிறதுக்கு பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு நம்ம ராஜாவும் மயிலும் மாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த பாருப்பா, நம்ம நகையெல்லாம் சுருட்டிட்டு போன நபர் ஒருத்தையும் வந்திருக்கான், இவன் போதும் அப்படின்னு சொல்ல நேரம், சரி இதுதான் சரியான சந்தர்ப்பம், நான் போகிறேன் அப்படின்னு நம்ம ராஜா களம் இறங்கி கீழே அவருக்கு மூக்க உடைக்கிறாரு பாருங்க. அது சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா நகை எவ்வளோத்தையும் எடுடா, இப்போ ஊர் மக்களை எல்லாத்தையும் ஏமாத்திருக்கால, விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா காளியம்மா எல்லாம் எப்படினாலும் கண்டுபிடிக்க முடியாது, இந்த தடவை உன் அக்கா நடுத்தருவில் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல நேரம் அவ்வளோ பத்திரத்தையும் நம்ம சாமுண்டேஸ்வரி எடுத்து கொடுத்துறாங்க சந்திரா கையில். இந்த பாரு, எனக்கு எப்படியாவது ரெடி கேஷ் அமௌண்ட் வாங்கணும், 2 கோடி ரூபாய்க்கு என்னதெல்லாம் வேணுமோ அவ்வளோத்தையும் சுருட்டி நான் எடுத்து தாரேன் அப்படின்னு வீட்டில் இருக்க அவங்க அம்மையை தாலியை வர சிவகாமி அம்மாவோட தாலி செய்யணும் முதல் எல்லாத்தையும் சொத்து பத்து எல்லா பத்திரம், வீடு தோட்டம் துறவு எல்லா பத்திரத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க சேட்டுக்கிட்ட. எல்லாத்தையும் வச்சுட்டு எனக்கு 2 கோடி ரூபா கேஷாக தாங்க அம்மா, இது இவ்வளவு கொடுத்தாலும் நீங்கள் இது இப்போ உள்ள விலைவாசிக்கு நாங்கள் 2 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு தர முடியாது, வேறு பத்திரம் வேணும், அப்போது இன்றைக்கே நீங்கள் ரெடி கேஸாக தாங்க, நான் வீட்டில் போய் அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. சந்திராவுக்கு ரொம்ப சந்தோஷம். நடுத்தருவில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அக்காக்காரி வர போகிறா, இதை விட சந்தோஷம் என்ன இருக்க போகுது அப்படின்னு செமையான ஒரு சந்தோஷத்தில் நம்ம சந்திரா இருக்காங்க. உங்கள் அம்மா எல்லாம் பட்டு திருந்த கேஸு நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, இதெல்லாம் விற்று செய்யாத, மாப்பிள்ளை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டிடுவார் நான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ரேவதி. உங்கள் அம்மா கேட்கல, சந்திரா கூட சேர்ந்து அவள் தூபத்துக்கெல்லாம் இவ ஆடிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்தான் இவ கெட்டு திருந்தட்டு பட்டாதானே இவளுக்கு புத்தி வரும் சாமுண்டேஸ்வரிக்கு அப்படின்னு நம்ம ராஜா வர கை கழுவி நம்ம சாமுண்டேஸ்வரியை விட்டுறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த டிரைவர் பையலுக்கு ஹெல்ப் வேண்டாம், என்னால் ஏற்பட்ட பிரச்சனையை நானே சரி செய்திருவேன் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி ஊர் மக்களுக்கு நான் நன்மை தான் செய்வேன், எந்த காரணத்தினாலும் அவங்க இப்போ நகையை நான் திருப்பி கொடுக்கணும், என்னை நம்பி அவங்க போட்டாங்க, அவங்க ஒரு காலத்துலேயும் நட்டு அடையக்கூடாது அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. அதுக்காக தான்
அவங்க சொத்து எல்லாத்தையும் இழக்க இதில் தயாராகி நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம ராஜா வந்து அந்த நபரை மூக்க உடைச்சி வந்து நகையெல்லாம் எங்கே இருக்குது, இன்னொரு ஆள் எங்களுக்கு நாங்கள் ரூமில் இருக்கோம், அங்கே தான் இந்த நகையெல்லாம் இருக்குது, அப்போ வாங்க அப்படின்னு வந்து நம்ம மயிலும் ராஜாவும் வந்து சேர்ந்து பட்டை கிளப்பிட்டு அந்த நபரை தரன்னு இழுத்து இந்த நபர்கிட்ட கொண்டு விடுறாங்க. அதோட சாக்காவி நிற்கிறாங்க. அடடா, இவங்க விரிச்ச வலைதானா, இந்த பழைய நகையெல்லாம் வந்து புது ரூபா தாரோம், பழைய நகைக்கு வந்து 2000 ரூபாய் கூடுதல் தாரோன்னு அப்போ இவங்க போட்ட அந்த ஆஃபர் தானா, எங்களை பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக எப்படி டெக்னிக்காக இவன் ஐடியாவை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு வந்து ராஜா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல தோணுது. அவ்வளோ வந்து ஒரு நல்ல ஐடியாவை போட்டு வந்து தொலியை உரிச்சி இழுத்துட்டு வராங்க நம்ம பஞ்சாயத்து கூட்டத்துக்கு. இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தகவல் கிடைக்குது, உங்கள் மாப்பிள்ளை அந்த சுருட்டிட்டு போன அந்த நபர்களை கையங்களவுமா இழுத்து பஞ்சாயத்தில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, வாங்க அப்படின்னு வந்து பஞ்சாயத்து கூடுத நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்கள பார்த்து அப்படியே வாயடைச்சு நிற்கிறாங்க. நம்ம ராஜா வந்து இந்த பாருங்க, இந்த மக்களோட பணத்தை நகையெல்லாம் இன்னும் இருக்குது, யாருக்கு என்ன நகையோ அவங்க வந்து எடுத்துக்கிடலாம் அவங்க நகையை அப்படின்னு வந்து இப்படி யாராவது ஏமாத்ததுக்கு உங்களுக்கு செய்வாங்க, ஆனால் நீங்கள் இந்த வலையில் விழுந்துடாதுங்க அப்படின்னு வந்து புத்திமதி அந்த மக்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ தங்க விற்க விலையில் ஒரு குண்டுமணி தங்கத்துக்கு கூட எவ்வளோ காசு, அப்படி இருக்க நேரம் நீங்கள் குருவியாக சேர்த்த காசு இப்படி வந்து கண்டவையும் கொண்டு போக வச்சுடாதுங்க அப்படின்னு ஒரு நல்ல புத்திமதியை அந்த ஊர் மக்களுக்கு எடுக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ராஜாவை பார்த்து, நீங்கள் வந்து தெய்வ மாதிரி, நாங்கள் என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்காண்டி சேர்த்து வச்ச நகை சும்மா தானே இருக்குன்னு கொண்டு கொடுத்தேன், இப்படி சுருட்டிட்டு போக நின்றுட்டான், நல்ல வேலை திரும்ப கிடச்சிட்டு, என் பிள்ளை படிப்புக்காக வச்சிருவா நகை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி நம்ம ராஜாவுக்கு ஒரு கும்பிடு போடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அது நல்ல வேலை மாப்பிள்ளை இந்த நேரம் நம்மளை கைவிடலை, காப்பாற்றிட்டாரு அப்படின்னு வந்து ரேவதி ஓடி போய் நம்ம ராஜாவை கட்டி பிடிக்கிறாங்க. எங்கள் அம்மாவை இக்கட்டான நிலையிலேருந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரகலாவுக்கு மூஞ்சி அப்படியே வந்து வெந்து துடிக்குதுங்க. எப்படி இந்த டிரைவர் பையன் நம்ம அக்கா சொத்து அவளும் இப்போ கொஞ்ச நேரத்தில் அடை வச்சு ரூபாயாக்கி அவளை நடுத்தருவில் கொண்டு நிப்பாட்டிடலான்னு பார்த்தேன். அதுக்கடையில் நம்ம தலையில் மண்ணை தட்டுன மாதிரி இந்த டிரைவர் பையன் இப்படி ஒரு பிளானை பண்ணி சொதப்பிட்டானே, இப்போ குடியே முழுகினது மாதிரி எனக்கு ஆகிட்டு, நான் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொன்னார். இப்போ ஏன் மாப்பிள்ளையும் சேர்த்துல இவன் கோர்த்து விடுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலா நொந்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் பஞ்சாயத்தில் தோலை உரிச்சு, சொல்லுடா இந்த திட்டத்தை உங்களுக்கு சொல்லி தந்தது யாரு, இதுக்கெல்லாம் மூல காரணமாக ஸ்கெட்சு போட்டது யாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் அந்த நபர்கள் எல்லாத்துக்கும் காரணம் காளியம்மா தான் எங்கிட்ட இப்படி செய்ய சொன்னாங்க அப்படின்னு வந்து காளியம்மாவுக்கு பேரை சொல்ல நேரம், காளியம்மாவா ஏற்கனவே கோயிலில் பாம்பு வச்சுருவாளா ஆச்சா, அவளை அப்போவே நாங்கள் தொலியை உரிச்சோம், ஆனாலும் அவள் திருந்தலியா, இப்போ விடக்கூடாது, எல்லா மக்களும் போவோம், இந்த காளியம்மாவை அப்படி கையும் கிளவுமா தரன்னு இழுத்துட்டு வருவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லா மக்களும் திரண்டு காளியம்மா கிட்ட போகிறாங்க. காளியம்மா அங்கே சந்தோஷத்தில் நம்ம நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டோன்னு நிம்மதியாக இருக்காங்க. அவங்களுக்கு கொண்ட முடிய பிடிச்சி, என்ன நினச்சிட்டு இருக்க நீ வந்து ஊர் மக்களோட நகையெல்லாம் சுருட்டிட்டு வந்து போகிறதுக்கு திட்டம் போட்டு கொடுத்தியாக்கும், உன் திட்டத்தில் தானே இப்போ தவிடுபடி ஆகிச்சு, பஞ்சாயத்து கூட்டத்தில் அந்த நபர்கள் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க, வாடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல தோலியை உரிச்சு கொண்டு வந்து ஸ்டேஷனில் கைது பண்ணி வைக்க வச்சுறாங்க நம்ம ராஜா. அது வேற லெவல் நீ சொல்லலாம்.